கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 4:10. அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன வயசுலேயே அநேகர் மரித்து கொண்டு போயிருக்கிறார்கள். ரோட்டில் போகும்போது எத்தனையோ கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ்களை நாம் பார்க்கிறோம். வாழ வேண்டிய வயசில் எத்தனையோ மரணங்கள், அநேகர் மரிச்சு போகிறாங்க. ஒரு பக்கம் ஆக்சிடென்ட்ஸ், இன்னொரு பக்கம் தற்கொலை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 40 வயசை யாருமே தாண்ட மாட்டாங்க. சின்ன சின்ன வயசுலேயே இறந்து போவாங்க. முதல் குழந்தை பிறக்கும், உடனே இறந்து போகும். இப்படி பல இழப்புகளை அநேக குடும்பங்களில் மரணத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆயுசின் வருஷங்கள் நான் அதிகமாக்குகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஊரில் பாருங்க, எவ்வளவோ வியாதிகள். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன், எத்தனையோ வியாதிகளால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. பேரே தெரியாத வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னும் படுத்த படுக்கையாய் தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவர் நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். அவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? உன்னுடைய ஆயுசின் வருஷத்தை நான் அதிகமாக்குகிறேன் என்று. நம்முடைய ஆயுசின் வருஷங்களை அவர் அதிகமாக்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அதே வசனத்தில் என் வார்த்தையை ஏற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நம் ஆயுசின் நாட்களை பெருக செய்கிறதா இருக்கிறது. உலகத்தில் எல்லாவற்றிற்கும் வல்லமை உண்டு. அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. சாது சுந்தர் சிங் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பூவிலிருந்து புறப்பட்ட வாசம் பூவிற்கு திரும்பாது, துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட குண்டு துப்பாக்கிக்கு திரும்பாது. அதே போல கர்த்தரும் எந்த நோக்கத்தோடு தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறாரோ அது நிறைவேற்றாமல் அது அவரிடத்திற்கு திரும்பாது என்று சொல்லி, அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தையை நாம் சார்ந்து கொள்வோம். நாம் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you. Amen. Amen.